ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025. அதில் தமிழ் பார்ட்டியே தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி. அந்த 100 கேள்வியை தான் நம்ம பிரித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு வாங்க ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்கால பெயரெச்சமா, இறந்த காலமா, எதிர்காலமா, குறிப்பு பெயரெச்சமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி கேள்வி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குயில் பாடுமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, பாடும். ஆனால் எப்போ பாடும்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா? பட் ஆனால் குயில் பாடும், ஆனால் எப்போன்னு தெரியாது. அப்போ அதனால் இது வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், எதிர்கால பெயரெச்சம். ஓகேவா? இல்லைனா நீங்கள் இதேமாதிரி நிகழ்காலம், இறந்த காலத்துக்கு இந்த பாடும் பாடலில் எக்ஸாம்பிள்ஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இதோட ஆன்சர் வந்து எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு. ஓகேவா? அடுத்தது இரண்டாவது கேள்வி. நட என்னும் வேறு சொல்லின் வழி உயர்திணை வினையால் அணையும் பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? உயர்திணை அப்படின்னா மக்களை குறிக்கிறது தான். ஓகேவா? உயர்திணை அல்லாதது எல்லாமே வந்து பறவைகள், விலங்குகள், பூக்கள் அப்படி எல்லாமே குறிக்கிறது மற்ற திணை. உயர்திணைனா மக்களை மட்டும் தான் குறிக்கிறது. அப்போ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நடக்கு வந்து நடந்தது கொடுத்துருக்குறாங்க, நடப்பது கொடுத்துருக்குறாங்க, நடப்பவையும் கொடுத்துருக்குறாங்க, நடந்தவன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆப்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உயர்திணைனா மக்கள்னால உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர், நடந்தவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நடந்தவன் தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரியுதுங்களா? தேர்ட் ஒன் என்னன்னு பாருங்க. வெய் என்னும் வேறு சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. ஏவல் அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு வாக்கியம். ஓகேவா? வெய்க்கு வந்து வைத்த, வைத்தது, வைத்து, வைத்தது, வைத்தால், விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வைத்த கம்ப்ளீட் ஆகலை, வைத்து அதுவும் கம்ப்ளீட் ஆகலை, வைத்தது அது ஆர்டர் பண்ணுற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து வைத்தால். அதுதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு இந்த தேர்டு கேள்விக்கு. நான்காவது கேள்வி. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குறில் நெடில் கணம், கானம். ஓகேவா? இது குறில், இது நெடில்ஸ். அதுக்கான பொருள், இந்த கணம்க்கு பொருள், கானத்துக்கு பொருள் கரெக்டான அதே குறில் நெடிலோடு இருக்கணும். ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். கூட்டம், பொன், பொன், கூட்டம், கூட்டம், காடு, காடு, தோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கணம் அப்படின்னா அது வந்து ஒரு கூட்டத்தை குறிக்கிறது தான் கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ், அதனால் அது கூட்டம் வந்து நம்மளுக்கு குறிக்கும், நம்மளுக்கு பொருள். கானம்ன்றது வந்து பொன். ஓகேவா? அதை குறிக்கிற பொருள் தான் கானத்துக்கு வந்து பொண்ணு தான் பொருள் உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ். பட் ஆப்ஷன் பிலையும் அதே கொடுத்துருக்குறாங்க, மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதே குறில் நெடில் ஆர்டரில் இல்லை. கூட்டம், பொன். ஓகேவா? குறில் நெடில் அந்த ஆர்டரில் தான் கரெக்டான பொருளை நம்ம இருந்தால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. அஞ்சாவது கேள்வி பாருங்கள். அஞ்சாவது கேள்வியில் சரியான விடை குறிப்பை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கூற்று என்னன்னு பாருங்கள். தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காரணம் வந்து 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை. ஆமாம். கொடுத்த பலகைக்கு தந்த பலகை தான், அது இப்போ வந்து மிக்க வருது, சந்தி மிக்க வருதுனால இது கரெக்ட் ஆன்சர் தான். அப்போ ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கூற்றும் சரி, காரணமும் சரி உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. ஆறாவது கேள்வி. பின்வருவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சந்திப்பிழை இல்லாமல் நம்ம எடுத்து எழுதணும். ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேன், இங்கு பேசாதே, எங்கு பேசாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சந்திப்பிழை அப்படின்னா இப்போ தான் சொன்ன நம்ம இந்த இப்பு. ஓகேவா? ஒற்றெழுத்து மிக்க வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு. சந்திப்பிழைன்றது காசா பார்த்த
ஸோ இது வந்து ஸோ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி மிக்கும் உங்களுக்கு இந்த 4 எழுத்து வரும்போது. ஓகேவா? ஸோ அதனால தான் நீங்கள் லாஸ்ட் கேள்வி தந்த பலகை அப்படின்றத பார்க்க முன்னாடி இப்போ மிக்குது. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க இங்கே. ஸோ பி பாருங்க, அங்கு கேட்டேன்னு இருக்குது, இங்கு பேசாதேன்னு இருக்குது, எங்கு சென்றாய். ஸோ நம்ம சொன்ன எல்லாமே இங்கே இருக்குது. பட் ஆனால் இங்கே எதுவுமே முன்னாடி வந்து உங்களுக்கு ஒற்றை எழுத்து மிக்கவே இல்லை உங்களுக்கு. பட் ஆனால் ஆப்ஷன் ஏ பாருங்கள், அங்கு கேட்டேன் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கு கேட்டேன்றது வந்து ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் பிழையற்ற சொற்றொடர், சந்தி பிழையற்ற சொற்றொடர், ஆப்ஷன் ஏ. 7th ஒன், இரு பொருள் தருக. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? தாரணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ தாரணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ பூமி, உலகம். ஸோ அதுதான் பொருள். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு பொருள், தாரணி. மற்ற எதுவுமே சூரியன் தாரணி சம்மந்தம் இல்லை, கதிரவன் தாரணி சம்மந்தம் இல்லை, கடல் தாரணி சம்மந்தமே இல்லை. பட் ஆனால் இருக்கிற ஒரே இது பூமி, உலகம் தான் தாரணிக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் 7th ஒனுக்கு ஆன்சர். ஸோ அப்படியே 8th ஒன் பாருங்கள், ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பக்க பகுதி, கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ மீமிசை ஞாயிறுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் மேல் பகுதி. ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. 9th ஒன், பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்குற 4 சொற்களில் எது வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு, எதுவுமே பொருந்தாத வேர்ட்ஸ் எது இந்த 4த்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முரல், வகுளி, வாழை, வியாழன். இந்த 4ல் எது பொருந்தா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முரல் தான் உங்களுக்கு வந்து இந்த லெட்டர்ஸாக கூட சேராத ஒன்று முரல். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. 10வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. ஸோ சாந்து, குருவி, சுனை, அருவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அப்படியே நேர் காலம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சாந்துக்கு நேராக இதழ், குடை, ஒப்பு, அறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாந்துனா என்ன, இதழ் சாந்துனா என்ன, குருவினா என்ன, சுனைனா என்ன, அருவினா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சாந்துக்கு கரெக்ட் ஆப்ஷன்னா, சாந்துன்றது வந்து மறைமுகமாக உங்களுக்கு வந்து அறையை குறிக்குமா? எஸ், அதனால ஆப்ஷன் 4 அறை அப்படின்னு குறிக்கும். நெக்ஸ்ட்டு குருவி. ஸோ குருவின்னு சொல்லும்போது குருவியை பாரு அப்படின்னு சொல்லி, குருவியை போல பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பேசுவாங்க நிறைய பேர். அதனால் குருவிக்கு வந்து ஓப்பு. ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஒப்பிட்டு ஓப்பு, உங்களுக்கு குருவிக்கு வந்து ஓப்பு. ஸோ அப்போ 4-3. ஸோ 4-3 ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல 4-3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் சுனைனா குடை உங்களுக்கு அர்த்தம், அருவினா இழுதல். ஓகேவா? ஸோ இழுதல். அதனால் 4-3-2-1 ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.